வெல்கம் டு மாஸ் ஹோம். இன்றைக்கி எங்கள் அம்மா பாலக்கீரையும் முட்டையும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செய்ய போகிறாங்க. இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 3 முட்டை எடுத்திருக்கேன். 1 கப் பாலக்கீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கீரை எப்படி கட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக அந்த காம்பை வெட்டிட்டு, ரொம்ப வெட்டிட தேவையில்லை, கொஞ்சமாக வெட்டிட்டு அப்படியே சின்ன சின்னதாக நம்ம வெட்டி வச்சுக்கலாம். குழந்தைங்கள்லாம் வெறுமனே கீரை சமைச்சு கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அது கூட இந்த முட்டையும் சேர்த்து நீங்கள் சமைச்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டும். இந்த பாலக்கீரை ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப சாஃப்டாக வதக்கினோடனே சின்னதாக நல்லா சுருங்கி வந்துடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை கூட சேர்த்துருக்கிறது தெரியவே தெரியாது. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது நீங்கள் ஒரு கட்டு 10லேருந்து 15 ரூபா தான் வரும். ஒரு பொரியல் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வாங்கிட்டு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் பசங்களுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே கீரையை சேர்த்துக்கலாம். கீரை பார்க்குறதுக்கு தான் நிறைய தெரியும், வதக்கினோடனே கொஞ்சமாகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்குங்க. இந்த பொரியலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா சின்ன வெங்காயத்தை நைஸாக வெட்டி சேர்த்துக்கிட்டா ரொம்ப வாசமாக இருக்கும். அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிச்சினாலும் இதில் சேர்த்துக்குங்க. நாட்டுக்கோழி முட்டை கொஞ்சம் கவிச்சி அதிகமாக இருக்குதுன்னு பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்தமாரி பொரியலில் செஞ்சு கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். கீரை நல்லா வதங்கி அது கூட தண்ணி விடும். அந்த தண்ணியிலே இந்த கீரை வேகட்டும். நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா விட்டு கொதிக்குது. இதிலே இந்த கீரை வேகட்டும். நம்ம முட்டை சேர்க்குறதுனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. நான் மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சுருக்கேன். மிளகாத்தூள் வேண்டாங்கிறவங்க 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டுட்டு மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம முட்டையும் உப்பும் சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சீக்கிரமே குக் ஆயிரும். அதனால் கீரை வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம முட்டையை சேர்க்கணும். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுங்க. இப்போ நல்லா முட்டை ஆஃப் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், சூப்பராக பாலக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து பசங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக பாலக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.